அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சிறுவாபுரி முருகனை தரிசனம் செய்ய வந்துள்ளோம். எங்களுடன் சேர்ந்து இந்த திருத்தலத்தை நாம் சுற்றி பார்க்கிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். தயவு செய்து எங்களை ஆதரித்து சப்ஸ்கிரைப் செய்யவும். நாங்கள் இப்போது திருவள்ளூரில் உள்ள சிறுவாபுரி முருகப்பெருமான் ஆலயத்தை நோக்கி 2 வெவ்வேறு வழிகளில் வந்து சேரலாம். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு திஎஸ்சி சேனல். நம்ம சம்மர் சீரிஸ்க்காக பிளான் பண்ணிட்டு இருக்கிறனால நிறைய வீடியோஸ் ஒன் பை ஒன்னாக நான் போட போகிறேன். நிறைய இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் எல்லாம் போட போகிறேன். சம்மரில் நீங்கள் பிளான் பண்ணி ஏதாச்சும் போகிற மாதிரி இருந்தால் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வெளியூருக்குலாம் போக முடியாதவங்க சென்னையிலேயே நிறைய பிளேஸஸ்லாம் சுற்றி பார்க்கணும்னு நினச்சிருப்பீங்க இந்த சம்மரில். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மக்களே. இந்த ஃப்ரீ டிக்கெட்டோட இந்த சண்டேயில் ஒரு நல்ல பிளேஸ் தான் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன் மக்களே. கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் வந்து 2 ரூட் யூஸ் பண்ணி நான் வந்து சிறுவாபுரிக்கு வந்து ரீச் ஆகிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் வீக் வந்து நான் பஸ்ஸில் போனேன். செகண்ட் வீக் வந்து நான் ட்ரெயினில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். ட்ரெயின் இருக்குமான்னு சில பேருக்கு டவுட்டு. நான் எந்த ட்ரெயினில் போனால் ஈஸியாக இருக்கும்னு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக என்ன இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபுல்லாக பாருங்கள், இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நான் வந்து எந்த ட்ரெயின் ஏறினேன், எத்தனை மணிக்கு ஏறினேன், எந்த ட்ரெயின்லாம் இங்கே போகிறதுக்கு அவைலபிள் இருக்குது, அங்கேருந்து நம்ம கோயிலுக்கு எப்படி ரீச் ஆகணும், எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து உங்களுக்கு ஈஸியாக கொடுக்குற மக்களே. நிறைய பேருக்கு பஸ்ஸு செட் ஆகாமல் இருக்கலாம், ட்ரெயின் இருந்தால் நல்லாயிருக்குமேன்னு தோணலாம். ஸோ அதனால் நான் இந்த ட்ரெயினில் போயிட்டு ஒரு நாள் வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன் மக்களே. இது வரைக்கும் சிறுவாபுரி போகாதவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போவீங்க நம்புகிறேன். சென்னையில் இருக்கவங்க சென்னை ஒன்று ஆப் யூஸ் பண்ணி உங்களுக்கு நியர்பை இருக்க ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் கவரப்பேட்டைக்கு ட்ரெயின் புக் பண்ணிக்கலாம். நான் வந்து எனக்கு நியர்பை ஸ்டேஷன் குறுப்பேட், ஸோ அங்கேருந்து வந்து ட்ரெயின் புக் பண்ணிட்டேன் மக்களே. எல்லாமே 10 ரூபீஸ் தான். பேசன் பிச்சிலேருந்து 10 ரூபீஸ் தான், குறுப்பேட்லேருந்து 10 ரூபீஸ் தான். ஹாய் எல்லா மக்களே, வெல்கம் பேக் டு திஎஸ்டி சேனல். இந்த காலை வேளையில் நம்ம எங்கே போகிறோன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. இது ஒரு புது ரூட்டு. நான் வந்து உங்களுக்கு தெரியாத ரூட்டை வந்து சொல்ல போகிறேன். ஆல்ரெடி நீங்கள் போயிருந்தீங்கன்னா ஓகே, தெரியாதவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகட்டும்னு இந்த வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது வரைக்கும் சிறுவாபுரி போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரெயினில் போயிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் பஸ்ஸில் தான் போயிருப்பீங்க. ஸோ நான் இந்த வாட்டி வந்து ட்ரெயினில் போயிட்டு உங்களுக்காக வீடியோ எடுத்து போட போகிறேன். எங்கேருந்து எப்படி ஏறணும், என்ன ட்ரெயின் ஏறணும்னு உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்கிறேன். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மக்களே. வெளியூர்லேருந்துலாம் வரவங்க சென்ட்ரலில் இறங்கிட்டு அங்கேருந்து சிறுவாபுரிக்கு எப்படி போகணும்னு தெரியாமல் நிறைய பேர் வந்து இருக்காங்க மக்களே. ஸோ எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடச்சதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணி இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நம்ம சென்ட்ரலில் இருந்து நிறைய வந்து ட்ரெயின்ஸ் இருக்குது. சிறுவாபுரிக்குன்னு இல்லை, ஐ மீன் நீங்கள் போகிற ரூட் வந்து கவரப்பேட் கும்மிடிப்பூண்டி ரூட்டில் வந்து போகிற ட்ரெயின்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கண்டிப்பாக ஏறிக்கலாம். அண்ட் நெல்லூர் ட்ரெயின்ஸும் ஏறிக்கலாம். நெல்லூர் ட்ரெயின், கும்மிடிப்பூண்டி ட்ரெயின், கவரப்பேட் ட்ரெயின், இது எல்லா ட்ரெயினுமே வந்து கண்டிப்பாக ஏறலாம் மக்களே. கவரப்பேட்டை தாண்டி போகிற ட்ரெயின் எல்லாமே வந்து நீங்கள் சென்ட்ரல்லேருந்து ஏறிக்கலாம் மக்களே. அண்ட் ஜஸ்ட் 10 ரூபீஸ் தான் வந்து டிக்கெட்டு. நீங்கள் சென்ட்ரலில் எடுத்திங்கன்னா 15 ரூபீஸ் வரும்னு நினைக்கிறேன். பட் நான் வந்து பேசன் பிரிட்ஜிலேருந்து ஏறினால வெறும் 10 ரூபீஸ்லேயே வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ 10 ரூபீஸில் வந்து நீங்கள் நம்ம கவரப்பேட் ரீச் ஆகிட்டிங்கன்னா அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி நம்ம சிறுவாபுரி முருகன் டெம்பிளில் ரீச் ஆகலாம். ஸோ நான் அதுக்கு அடுத்த இன்ஃபர்மேஷன் ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் சென்ட்ரலில் வந்துட்டிங்கன்னா, வெளியூர்லேருந்துலாம் வரீங்க, சப்போஸ் சென்னையில் இருக்கவங்களே சென்ட்ரல்லேருந்து நம்ம சிறுவாபுரிக்கு போகணும்னு நினைக்கிறவங்க சென்ட்ரல்லேருந்து கும்மிடிப்பூண்டி, கவரப்பேட், நெல்லூர், ஸோ இந்த மாதிரி எல்லா ட்ரெயின்ஸும் ஏறலாம். அதே மாதிரி நம்ம இந்த கோயில் எவ்வளோ ஃபேமஸோ கூட்டம் வந்து எக்கச்சக்கமாக வரும் மக்களே. பட் வந்து என்னென்னா இங்கே ஒரு ஹைலைட்டான விஷயம், நம்ம ஃப்ரீ தர்ஷன் போனாலும் இல்லை 100 ரூபீஸ் போனாலும் 50 ரூபீஸ் போனாலும் எல்லா க்யூவும் ப்ராப்பராக ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கும் மக்களே. கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் ஒரு 1.5 ஹவர்ஸ்க்குள்ளே சாமியை பார்த்துட்டு வெளியே வந்துடலாம். எவ்வளோ க்யூ இருந்தாலும் நான் இப்போ உங்களுக்காக காட்டுறது வந்து க்யூ வந்து இந்த கம்மியாக இருக்க மாதிரி தான் காட்டுறேன். பட் நான் வந்து இந்த 2 வீக்ஸ் போகும்பொழுது ரொம்ப கம்மியாக இருந்தது மக்களே. 3rd வீக், 4th வீக், 5th வீக், 6th வீக் எல்லாமே செம்ம கூட்டமாக இருந்தது. பட் நான் 1.5 ஹவர்லேயே சுவாமி பார்த்துட்டு வந்துட்டேன். நம்ம ஃப்ரீ தர்ஷனுக்கும் போகலாம், 50 ரூபீஸ் டிக்கெட்டும் போகலாம், 100 ரூபீஸ் டிக்கெட்டும் போகலாம். இப்போ நான் எந்த ரூட் போயிட்டுருக்கேன்னா, சென்ட்ரல்லேருந்து ட்ரெயின் வந்தது பார்த்திங்களா, நான் குறுப்பேட்லேருந்து ஏறினேன்ல. ஸோ நான் அங்கேருந்து ஏறி நான் கவர்பேட் இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி ஹைவே ரூட்டில் வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸில் வந்து நம்ம ஹைவேயில் இறக்கி விட்டுருவாங்க. அந்த ஹைவேயை க்ராஸ் பண்ணாவே சிறுவாபுரி முருகன் டெம்பிளுக்கு போகிற ரூட் வந்துடும். ஸோ நம்ம வந்து ட்ரெயினில் போகணுன்னா இதுதான் ஒரு ரூட் இருக்குது. ட்ரெயின்லேருந்து இறங்கின பேருக்கு அங்கேருந்து ஒரு 250 கேட்குறாங்க. மேக்ஸிமம் 200க்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். நான் போகும்பொழுது 250 கேட்டாங்க, 200 கேட்டேன், ஃபைனலாக வந்தாங்க. பட் மேக்ஸிமம் 250 தான் அங்கேருந்து கேட்குறாங்க மக்களே. உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்ததுன்னா இந்த ரூட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இது கன்வீனியன்ட் இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பஸ்ஸில் யூஸ் பண்ணலாம். பஸ்ஸில் வந்தீங்கன்னா டேரெக்டாக டெம்பிள்கிட்டே போய் விட்டுரும்.
ஸோ ட்ரெயின் மட்டும் என்னென்னா நீங்கள் கவர்பேட்டில் இறங்கிட்டு கவர்பேட்டிலேருந்து நீங்கள் அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி நீங்கள் கோயில்கிட்ட போய் இறங்குற மாதிரி இருக்கும். கோயில்கிட்ட மட்டும் இறக்கி விட மாட்டாங்க, அவங்க ஹைவேல இறக்கி விட்டுருவாங்க. அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி ஊருக்குள்ளே போகணும், ஐ மீன் நம்ம கோயில்கிட்ட போகணும். அதுக்கு ஒரு 40 rupees தனியாக செலவாகுது மக்களே. ஸோ உங்களுக்கு இந்த ரூட் வந்து ஓகேனா மட்டும் நீங்கள் ட்ரெயின் ரூட் யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் வெளியூர்லேருந்து வர்றீங்கன்னா உங்களுக்கு இதுதான் ஈஸியான கன்வீனியண்ட்டான வே. ஸோ உங்களுக்காக நான் அதை சொல்கிறேன். பட் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் கொஞ்சம் ஹையஸ்ட்டாக இருக்கும். பட் நீங்கள் பஸ்ஸில் ஏறணும்னு நினச்சிங்கன்னா பிராட்வே நியூ பஸ் ஸ்டாண்ட், ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வந்து இப்போ இல்லை மக்களே. ஸோ நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு அங்கேருந்து நீங்கள் டேரெக்டாக வந்து ரெட் ஹில்ஸ் போயிட்டு அங்கேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி நீங்கள் சிறுவாபுரிக்கு போகிற மாதிரி இருக்கும். சிறுவாபுரிக்கு சண்டே ஆனால் நிறைய வந்து ஸ்பெஷல் பஸ்லாம் விட்டுட்ருக்காங்க. எங்கன்னா ரெட் ஹில்ஸ் நியூ பஸ் ஸ்டாண்டில் தான் இந்த ஸ்பெஷல் பஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் பஸ்ஸில் வராமல் இருந்தீங்கன்னா சென்ட்ரல்லேருந்து ஆர் எனி அதர் பிளேஸ்லேருந்து நீங்கள் ரெட் ஹில்ஸ் வந்துட்டு ரெட் ஹில்ஸ்லேருந்து சிறுவாபுரிக்கு வரணும்னா அங்கே நிறைய ஸ்பெஷல் பஸ்ஸஸ் இருக்குது. சண்டேஸ் மட்டும் தான் நிறைய ஸ்பெஷல் பஸ்ஸஸ் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ பட் இந்த டைம் நான் போகும்போதெல்லாம் பார்க்கும்பொழுது கொஞ்சம் கம்மியாக தான் விட்டுருக்காங்க பஸ்ஸு. ஒரு பஸ் வரும்பொழுது தான் இன்னொரு பஸ் வந்து கிளம்பி போகும். அந்த மாதிரி தான் இருக்குது மக்களே. நிறைய பஸ் இருக்குதுன்னு சொன்னதுனால நாங்கள் நம்பி போகிற மாதிரி இருக்குது. பட் கம்மியாக தான் இருக்கும், நீங்கள் பார்த்து வாங்க. அது மட்டும் இல்லாமல் க்யூவில் நிற்கும் பொழுது உங்களுக்கு சேஃப்டி பர்பஸ்க்காக வாட்டர் பாட்டில்ஸ் ஆர் ஏதாச்சும் குளுக்கோஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. ரொம்ப லேட்லாம் ஆகாது. இந்த டைம் நீங்கள் இப்போ போகிற டைம் வந்து நான் வீடியோ போடுற டைம் வந்து சம்மர் டைம். ஸோ இப்போ வந்து வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நான் போன டைம் வந்து கொஞ்சம் மார்கழிலாம் முடிஞ்சு ஜனவரி மந்த்துக்கு மேலே தான் நான் போனேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் குளிரும் இருந்தது, சில்னஸும் இருந்தது. ஸோ வெயில் அதிகமாக இல்லாத மாதிரி இருந்தால் நான் நல்லபடியாக போயிட்டு வந்துட்டேன் மக்களே. ஸோ உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது இது சம்மர். ஸோ சம்மரில் வந்து நீங்கள் போகிறீங்கன்னா வெயில் அதிகமாக இருக்கும். பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் போங்க மக்களே. அண்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நீங்கள் கோயிலுக்கு போகிறத இருந்தால் ஐ மீன் 11 o'clock மேலே, ஐ மீன் 11 AM மேலே நீங்கள் போனீங்கன்னா சப்போஸ் அப்போ வந்து கூட்டம் கம்மியாக இருக்கிறத நான் கேள்விப்பட்டேன் மக்களே. நிறைய பஸ் டிரைவர்ஸ் அண்ட் கண்டக்டர்ஸ் எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டேன். பஸ் அப்போல்லாம் வந்து ரொம்ப காலியாக போகும்னு கேள்விப்பட்டேன். பட் அது வந்து செம்ம வெயிலாக இருக்க டைமு. எல்லாமே வெயிலில் நிற்க முடியாதுன்றனால ஏர்லி மார்னிங்கே நைட்லாம் வந்து நின்றுட்டு சுவாமியை பார்த்துட்டு போகிறாங்க. அண்ட் இதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்க குளம். ஸோ இங்கே குளத்துக்கு பின்னாடி தான் வந்து விளக்கெலாம் ஏற்றுறாங்க மக்களே. இப்போ அங்கே விளக்கு ஏற்ற விடுறதில்ல, தனியாக வந்து விளக்கு ஏற்றுறதுக்கான ஒரு பிளேசஸ் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து விளக்கு ஏற்றுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே, நாங்கள் போகும்பொழுது இந்த மாதிரி விளக்கு ஏற்றிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக அசம்பாவிதம் நடந்தனால ஸோ அந்த விளக்கு எல்லாமே வந்து தனியாக ஒரு பிளேஸ் இருக்குது இந்த குளத்துக்கு பக்கத்துலேயே, அங்கே தான் ஏற்றிட்டு இருக்காங்க மக்களே. ஸோ இந்த குளத்துக்கு கிட்டே இருந்து நிறைய வாட்டி நான் க்யூவில் போயிருக்கேன். ஒரு டைம் வந்து நான் ஒரு வீக் போகும்பொழுது ஃபஸ்ட் வீக் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது, செகண்ட் வீக் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, தேர்ட் வீக்லேருந்து க்யூ வந்து செம்ம ஹையாக இருந்தது மக்களே. பட் நான் என்ன லக்குன்னா 1.5 hours சுவாமியை பார்த்துட்டு எப்படியாச்சும் வெளியே வந்துடுறேன் மக்களே. ஆனால் இங்கே ஒரு ஹைலைட் வந்து என்ன தெரியுமா மக்களே, இது வரைக்கும் நீங்கள் எந்த கோயிலுக்கு போயிட்டு க்யூவில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுற மாதிரி எந்த கோயிலும் நடந்ததில்லை மக்களே. நான் வந்து இந்த கோயிலில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். எவ்வளோ பெரிய க்யூவாக இருந்தாலும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் பண்ணுறாங்க. யாருமே வந்து நடுவில் வந்து நிற்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணுறதில்ல. அது மாதிரி நின்னாலும் வந்து சொன்னால் கேட்டுட்டு வந்து போயிடுறாங்க மக்களே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உள்ள கோயிலில் வந்து ரொம்ப ப்ராப்பராக எல்லா லைனும் விடுறாங்க, ரொம்ப பக்காவாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க எவ்வளோ ஜனத்தையும் மக்களே. அங்கே ஃபுட் பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளமே இல்லை மக்களே. நிறைய வந்து சின்ன சின்ன கடைங்க வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க, நல்லாவும் இருக்குது டேஸ்ட்டு, குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. ரேட்டும் வந்து கன்வீனியன்ட்டான ரேட்டு. கிராமத்தில் போய் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இது நல்ல ஸ்பாட் மக்களே. ஸோ நீங்கள் தொட்டில் கட்டுற மாதிரி விளக்கேற்றுற மாதிரி நிறைய வேண்டுதலோடு வந்தீங்கன்னா அங்கே யாரையாச்சும் ப்ராப்பராக கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் மக்களே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே நீங்கள் அன்னதானம் சாப்பிட்ணுன்னா அன்னதானம் டைமிங்கும் இருக்குது. பட் அவ்வளோ பேருக்கு வந்து அன்னதானம் கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. பட் பிரசாதம் கொடுக்குறவங்க நிறைய பேர் கொடுத்துட்ருக்காங்க, வேணும்னா அதை நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நான் போயிட்டுருக்க ரூட் என்னென்னா, கோயிலுக்கு பின்னாடியிலேருந்து நான் க்யூவெல்லாம் முடிச்சுட்டு சுவாமிக்கு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு திரும்பி நான் க்யூ பக்கமாக வந்து நான் பஸ் ஏற போகிறேன் மக்களே. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து நான் அந்த குளத்தை ஒட்டினா மாதிரி இருக்க கடைங்க தான், சின்ன சின்ன கடைங்க தான். ஸோ இங்கே வந்து நிறைய வந்து முருகரோட சிலைங்க, ஃபோட்டோஸ் அண்ட் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் நிறைய விற்கிறாங்க. கிராமத்தில் இருக்கவங்களுக்கு நல்லபடியாக சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. அண்ட் நீங்கள் ஃபோட்டோஸும் நீங்கள் பிடிச்சி ஒரு ஃப்ரேம் போடுற மாதிரிலாம் நிறையா வந்து சின்ன சின்ன கடைங்கள்லாம் வந்து சண்டேஸ் கடைங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சண்டே கடையெல்லாம் வச்சுருக்காங்க நிறையா. நீ கண்டிப்பாக வந்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கோங்க. இங்கே மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய வந்து கிராமத்து காய்கறிங்களாம் இங்கே அப்படியே விளைச்சல்லேருந்து எடுத்துகிட்டு வந்து விற்கிறாங்க மக்களே. ரொம்ப நல்லாவும் இருக்குது. நானும் வந்து வாங்கி டேஸ்ட்லாம் பண்ணி பார்த்துட்ருக்கேன், ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் வேணும்னா இதெல்லாம் வந்து வாங்கிக்கலாம். இந்த கடையில் வந்து அந்த பாட்டியை கூப்பிட்டு வீடியோவில் எடுக்க சொன்னாங்க. ஸோ நீங்கள் இந்த பாட்டி கடைக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்கிட்டு வீட்டுக்கு போங்க மக்களே.
சுவாமிக்கு மாலை வாங்கிட்டு போகிற மாதிரி இருந்தீங்கன்னா சின்ன மாலை எல்லாமே 80 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு கடையில் வந்து 100 ருபீஸ்ன்னு சொல்கிறாங்க. 100 ருபீஸ் மேலேயும் இருக்குது, 200 ருபீஸில் இருக்குது, 1000 ருபீஸ் வரையும் இங்கே மாலைங்க நிறையா இருக்குது மக்களே. மாலை கடைங்கள்லாம் உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயும் இருக்கும். நீங்கள் சப்போஸ் பஸ்ஸில் வரீங்கன்னா கோயில்கிட்டே வந்து பஸ்ஸு விட்டுரும். சப்போஸ் நீங்கள் பைக்கில் வராமல் இருந்தீங்கன்னா பைக் பார்க்கிங்லேருந்து 1 கிலோமீட்டர் கொஞ்சம் தள்ளி வந்து தான் நீங்கள் வந்து கோயிலுக்கு வர மாதிரி இருக்கும். கார் பார்க்கிங் எல்லாமே கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும் மக்களே. ஸோ நீங்கள் பஸ்ஸில் வர்றது தான் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப நடக்க தேவையில்லை, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் நடக்க தேவையில்லை. வெயிலுக்கு மட்டும் நீங்கள் பார்த்து பிளான் பண்ணி நீங்கள் கோயிலுக்கு வாங்க மக்களே. நான் ஒரு வீக்கும் வந்து ஒரு கியூவில் போனேன் மக்களே. ஃபஸ்ட் வீக் வந்து ஃப்ரீ தர்ஷன் போனேன், செகண்ட் வீக்கும் ஃப்ரீ தர்ஷன் போனேன், தேர்ட் வீக் வந்து 100 ருபீஸ் டிக்கெட் போனேன், ஃபோர்த் வீக் வந்து 50 ருபீஸ் டிக்கெட் போனேன், அந்த மாதிரி வந்து 6th வீக் வந்து 50 ருபீஸ் டிக்கெட்டு செம்மையாக போன மக்களே. ஸோ இது வந்து நான் அன்பிளான்டாக தான் வந்து எல்லாமே கோயிலுக்கு போனேன். பிளானே இல்லாமல் நான் இப்படி தான் போகணும் அப்படி தான் பண்ணணுன்ற மாதிரி இல்லாமல் கண்டிப்பாக போய் ஆகணும்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தது தான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்காக நான் இந்த வீடியோ எடுத்தேன். நிறையா பேருக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்களே பார்க்குறீங்கல்ல, ஸோ இங்கேயே வந்து நீங்கள் பஸ் ஏறிக்கலாம் மக்களே. கொஞ்சம் கோயிலேருந்து கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா அங்கேயே ரெட் ஹில்ஸ் போகிற பஸ்லாம் வந்துடும் மக்களே. ஸோ நீங்கள் அங்கேருந்து நீங்கள் எல்லா ஊருக்கும் போகிறதுக்கான பஸ் எல்லாமே நீங்கள் ஏறி போகலாம். நான் வந்து செகண்ட் வீக் வந்து ட்ரெயினில் போனேன் பார்த்தீங்களா, அப்போ ட்ரெயின்லேருந்து ரிட்டன் வரும்போது எடுத்த வீடியோ தான் இது. நான் திரும்ப வந்து அங்கேருந்து ஒரு கவுன் பஸ்ஸை ஏறிட்டு கவர்பேட் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி 50 ருபீஸ் கொடுத்து ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி அங்கேருந்து ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணி நான் வந்து திருப்பி வீடு வந்து சேர்ந்தேன். ஸோ ட்ரெயினில் வர்றது வந்து கொஞ்சம் ஈஸியான வேலை தான். பட் என்னென்னா டைமிங்க்கு தான் ட்ரெயின் இருக்குது. ஸோ நீங்கள் அதை வச்சு பார்த்துட்டு போங்க மக்களே. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சென்னை ஒன் ஆப்பை யூஸ் பண்ணி புக் பண்ணுறீங்கன்னா டைமிங்கு அவைலபிலிட்டி எல்லாமே அதிலே காட்டிடுது. நீங்கள் அதை வேணால் யூஸ் பண்ணி பாருங்கள். பட் உங்களுக்கு எல்லாமே டைமிங் எல்லாமே பர்ஃபெக்டாக தெரியும், எனக்கு நான் போயிருப்பேன் அப்படின்னிங்கன்னா நீங்கள் ட்ரெயினை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரெயினில் போனால் என்னென்னா அலைச்சல் இல்லாமல் போகலாம், ஃப்ரீயாக உட்காந்துட்டு வரலாம். பஸ்ஸில் போகும்பொழுது என்னென்னா பஸ்ஸில் வந்து சுத்தமாக இடமும் இருக்காது. பட் இன்னொரு கன்வீனியன்ட் என்னென்னா கோயில்கிட்டே போய் பஸ் விட்டுரும். நீங்கள் எங்கேயுமே மாறி ஏற தேவையில்லை. சென்ட்ரல்லேருந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு பஸ்ஸு உங்களுக்கு தெரிஞ்ச பஸ், நான் வந்து டீட்டெயில் எதனா வேணும்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன பஸ்லாம் வந்து சென்ட்ரல்லேருந்து டேரெக்டாக ரெட் ஹில்ஸ் போகும்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க எந்தெந்த பஸ்லாம் வந்து ரெட் ஹில்ஸ் போகும்ன்ட்டு. ரெட் ஹில்ஸ்லேருந்து சிறுவாபுரி போகிறதுக்கு என்ன பஸ் நம்பர் எல்லாமே போகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக நான் அப்டேட் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனை கண்டிப்பாக பாருங்கள் மக்களே. தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் கொடுக்குறேன் மக்களே. இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா முக்கியமானது, அங்கே கூகுள் பே இந்த ஃபோன்பே எல்லாமே வந்து இருக்குது, ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. பட் வந்து அங்கே நெட்வொர்க் சுத்தமாக இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் கையில் காசு எடுத்துகிட்டு போயிருங்க. காசு இல்லாமல் அங்கே எதுவுமே பண்ண முடியாது. கண்டிப்பாக நீங்கள் கையில் காசு எடுத்துகிட்டு போய் தான் ஆகணும். அங்கே வந்து நெட்வொர்க் சுத்தமாக கிடைக்காது மக்களே. ஸோ நீங்கள் கொஞ்சம் வெளியே வந்து பேருக்கு தான் கொஞ்சம் நெட்வொர்க்கே கிடைக்கும். ஸோ நீங்கள் அங்கே போய் அவஸ்தைப்படாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் கையில் காசு எடுத்துகிட்டு போயிருங்க. நீங்கள் ட்ரெயினில் போகாமல் இருந்தால் உங்களுக்கு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துட்ட மக்களே. அண்ட் வேறு ஊர்லேருந்து நீங்கள் வராமல் இருந்தீங்கன்னா கூட அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இன்னும் டீட்டெயிலாக அப்லோட் பண்ணுறேன். இது லாங்கஸ்ட் வீடியோவாக போட்டால் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்காமல் போகும்னு சொல்லிட்டு தான் ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் வீடியோவாக நான் கன்வெர்ட் பண்ணி நான் போட்டிருக்கேன். எல்லா டீட்டெயிலும் இதிலே கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் நீங்கள் தெரிவிங்க மக்களே. உங்களுக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா போதும், நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ பிளான் பண்ணி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், டீட்டெயிலாக அப்லோட் பண்ணுறேன் இதை விட. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வாய்ஸும் வந்து நம்ம யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணலாம். நீங்கள் வாய்ஸில் ஜஸ்ட் உங்களுக்கு டைப் பண்ண தெரியலனாலும் வாய்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணாலும் எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வளர்த்து விடுங்க சேனலை, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அற்புதமாக பயண ஐடியாக்கள், அழகான தெய்வீக இடங்கள் மற்றும் அமைதியான கோவில் இடங்கள் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். வாருங்கள். தந்திரங்களை பற்றி மேலும் தகவல் வேண்டுமானால் கீழே உள்ள இணைப்பை கிளிக் செய்து வீடியோவை பார்த்து ஆதரிக்கவும். New videos daily guys, get travel, food, fun. உங்கள் next trip க்கு full guiding and a done. Playlist open பண்ணி full watch பண்ணுங்க, subscribe பண்ணுங்க and bell icon press பண்ணுங்க.